In the name of God, the most merciful, the most beneficent. Today's lecture on economics is the first one in this subject, meaning and subject matters of economics. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது திருவள்ளுவர் வாக்கு. அவர் சொன்ன திருக்குறள் வந்து அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற திருக்குறள். இருந்தாலும் பொருள் பற்றி பேசிய வகையில திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய முன்னோடியா இருக்காரு. ஓகே, lectures given by NSM Saulami, meaning and subject matters of economics. So the subject matters of economics will be studying the need and wants, and then the efforts, satisfaction, and production, exchange, distribution, and consumption. We will be looking in detail in this. Subject matters of economics. Wants, மனிதனுடைய தேவைகள் இல்லையா, need and தேவைகள். That is forcing the efforts needed to be done, and then the satisfaction. Then again wants, efforts, satisfaction. This is the cycle. Society இனுடைய இந்த cycle தான் இந்த எக்கனாமிக்ஸை டிரைவ் பண்ணுது. Production, exchange, distribution, and then consumption. Consumption பார்க்கும்போது people will have to first consume for their basic needs, அடிப்படையான தேவைகள், psychological needs, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது. தென் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட்ஸ், ஓரளவுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி அடைந்த மனிதருக்கு இன்னும் அதிகப்படியான ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப். டைலர் கோவன் என்பவருடைய கோட். So let's see the meaning of economics. Economics is the social science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. முக்கியமான இது என்ன? It is the study of relationship. என்ன relationship? Between scarce resources. குறைவாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரிசோர்ஸ் எல்லாமே குறைவா இருக்கு. ஏன்னா இப்போ காற்று, நிலம், நீர் இதெல்லாம் வந்து நீர் கூட இப்போ குறைவாக தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ். வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் த எக்கனாமிக் ரிசோர்ஸ். எதற்கெல்லாம் ப்ரைஸ், மணி இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் வி கேன் சே திங்க் அபவுட் தட் தே ஆர் எக்கனாமிக் ரிசோர்ஸ். இந்த எக்கனாமிக் ரிசோர்ஸ் எல்லாமே குறைவாக தான் இருக்குது, மக்களுடைய தேவைக்கு உள்ள அளவு கிடையாது. அப்போ தென் வி ஹேவ் டு ஹாவ் சம் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதில் எதை நம்ம சாய்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ it is the social science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. Another way of definition is economics is the study of processes by which the relatively scarce resources are allocated to satisfy the competing unlimited wants of human being in a society. ஏன்னா human wants are unlimited. தேவை வந்து எப்பவுமே எவ்வளவு வேணாலும் தாங்கும், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் தேவைகள், வாண்ட்ஸ், நீட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ரிசோர்சஸ் ஆர் ஸ்கார்ஸ். ஸோ ஹவு த சொசைட்டி ஆர் இண்டிவிஜுவல் ஃபேமிலி இஸ் அலோகேட்டிங் அந்த இருக்கிற ரிசோர்ஸஸ் கொண்டு எப்படி எல்லாருடைய தேவைகளையும் நிவர்த்தி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த நீட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ். தஸ் இட் ஸ்டடிஸ் எக்கனாமிக் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். எக்கனாமிக் பொருளாதார அந்த தத்துவமே எப்படி வருதுன்னா அந்த மக்களுடைய மனப்போக்கு, அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, எக்கனாமிக் பிஹேவியர் எப்படி இருக்குது, அதுதாங்க பார்க்குறோம். எக்கனாமிக் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள் அண்ட் அதனுடைய விளைவுகள், இட்ஸ் கான்சிக்வன்சஸ். எப்படி இன் எவாலுவேட்டிங் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எவாலுவேட்டிங் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவன் த ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ். குறைச்சலா இருக்கக்கூடிய ரிசோர்ஸுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ வந்து ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வந்து எப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் என்று பார்க்கக்கூடியது. அண்ட் மேக்கிங் சாய்ஸ் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இருக்கிற தேவைகள்ல இந்த சாய்ஸ்ல எது நமக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எது அடிப்படை தேவை, அதுக்கு முன்னுரிமை.
அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸா இருக்க தேவைகளுக்கு அடுத்த முன்னுரிமை அப்படி கொண்டு போறோம் இல்லையா? அதுதான் அங்க முக்கியம். டு ப்ரொடியூஸ் வேல்யூபிள் கமாடிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தம். இந்த அடிப்படையில் we have to what are the things that we have to produce giving importance priority எதுக்கு அப்படின்னு பார்க்கணும். Among different people to satisfy the competing unlimited wants. Lot of peoples are there, rich, poor. இந்த தேவைகள்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து for whom we have to produce அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்க போறோம். And objectives of economics: allocation of relatively scarce resources to satisfy the competing unlimited wants. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்டிவ். இருக்கிற குறைவான இந்த ஸ்கார்ஸ் ரிசோர்ஸை how are we going to allocate, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அலோகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான ஆப்ஜெக்டிவ். Transformation of a society's resources into consumable commodities. சொசைட்டியில் இருக்கிற டோட்டல் ரிசோர்ஸை வந்து நுகர்வோர்களுக்கு பயன்படக்கூடிய யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய கமாடிட்டிஸை நாம் எப்படி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஹவு டு வி சேஞ்ச் த ரிசோர்ஸஸ் இன்டு கன்சியூமபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தஸ் த ப்ராப்ளம் சால்விங் ஆஃப் கீ கொஸ்டின்ஸ் ஆஃப் த சொசைட்டி. 3 கீ கொஸ்டின்ஸுங்க. இதை சால்வ் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ். வாட் டு ப்ரொடியூஸ், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். எதுவுமே என்ன நம்ம தயாரிக்கலாம், அதை வந்து எவ்வளவு தயாரிக்கணும். சும்மா கணக்கு இல்லாமல் குடோனாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அடுக்க முடியாது. மக்களுடைய தேவை எவ்வளவு விற்க முடியும், எவ்வளவுக்கு நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் வாட் டு ப்ரொடியூஸ், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். அடுத்த கேள்வி ஹவு டு ப்ரொடியூஸ். ஓகே, வி ஹவ் டிட்டர்மைன்ட் வாட் டு ப்ரொடியூஸ், பட் ஹவு டு வி ப்ரொடியூஸ். லேபர் இன்டென்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணியா இல்லை கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லேபர் அதிகமாக பயன்படுத்தி கேபிட்டலை குறைச்சி, மெஷினரி இந்த மாதிரி உள்ள கேபிட்டலில் குறைச்சி பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்கா, இல்லை கேபிட்டல் அதிகமாக பயன்படுத்தி கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக், மெஷினரி இந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி லேபரை குறைச்சி உள்ள ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம தயார் பண்ணுறதா அப்படிங்கிறது இங்கே படிக்கணும். இது வந்து டிபெண்டிங் ஆன் த நேஷன். இப்போ வந்து உதாரணமாக லேபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து நான் வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக பண்ணுறேன்னு நம்ம இறங்க முடியாது. ஏன்னா நிறைய தொழில் புரட்சிகள்லாம் ஏற்படும். ஓகே, ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்கு உற்பத்தி பண்ணணும். வெதர் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஃபார் மோர் புவர் அண்ட் லெஸ் ரிச் ஆர் மோர் ரிச் அண்ட் லெஸ் புவர். இதுதான் வந்து த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். தென் ஒன் ஆஃப் த ரெலவெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இங்கே தான் வருது. இன் எக்கனாமிக்ஸ் எ வாண்ட் இஸ் சம்திங் தட் இஸ் டிசையர்ட். அதான் முக்கியம். நமக்கு என்ன விரும்புகிறோமோ அதுதான் வாண்ட். நான் ஏற்கனவே கூட ஒரு இதில் காணொலியில் சொல்லியிருப்பேன். வந்து உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து அடிப்படை தேவை ஒரு ஷூ, இல்லை ஒரு செருப்பு. ஒரு பள்ளிக்கு போகிற மாணவனுக்கு ஒரு ஷூ தேவைப்படலாம். அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு விளையாட்டில் கலந்துக்கிற மாணவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ தேவைப்படுது. ஆனால் பட் அவனுடைய தேவை டிசையர் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிபோக் ஷூ இல்லைன்னா அதிதாஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டட் ஐட்டத்தில் குவாலிட்டிக்காகவோ இல்லை ஒரு கவர்ச்சிக்காகவோ அந்த அடிப்படையில் தன்னுடைய தேவையை கொண்டு அங்கே கொண்டு நிப்பாட்டுவான். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட். What you need is a shoe, a sports shoe. But what you want is a branded item. So இதெல்லாம் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது டீப்பா நம்ம விளக்கப்படுவோம். ஓகே, வாண்ட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நமக்கு என்ன தேவைங்கிறது தான் பிகினிங் பாயிண்ட். அண்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அடிப்படையில் தட் லீட்ஸ் டு எஃபர்ட்ஸ், முயற்சிகள் அப்போதான் வருது. என்ன உற்பத்தி பண்ணலாம், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ்ங்கிற சிந்தனை வருது இல்லையா. அப்போதான் சில பேர் வந்து ஜஸ்ட் நார்மல் ஷூ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. சில பேர் வந்து ஓகே தெர் இஸ் a lot of rich lot and they want Reebok branded item, so they will engage in producing. அந்த எஃபோர்ட்ஸ் வந்து அவங்களுடைய எஃபோர்ட்ஸ் அப்படி போகும். அண்ட் the efforts leads to satisfaction. அந்த முடிவில் ஒரு திருப்தி வரும். தென் அதன் அடிப்படையில் then this will be a cycle. This subject matter of economics is divided into, so இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா different authors books and different syllabus in the books இருக்கு இல்லையா. இப்போ சிஎம்ஏக்கு படிப்பாங்க, சிஏக்கு படிக்கிறீங்க, அதே மாதிரி +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஆத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நீட்ஸ், வாண்ட்ஸ், எஃபர்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனதர் புக் சேஸ் that the subject matter of economics is divided into 4 parts: production, exchange, distribution and consumption. இதை பற்றி தான் நம்ம அங்கே பார்க்குறோம்.
இன்னும் வந்து சில ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடர் சென்ஸ், உதாரணமா சிஏ ஃபவுண்டேஷன் மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன் அ ப்ராடர் சென்ஸ் தே சே மைக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் டிஸ்கஸிங் த சேம் திங் ஆஃப் ஆல் திஸ் த்ரீ, பட் இட் இஸ் ஹவு தே கிளாசிஃபை த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் த்ரீ ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, நீங்கள் எந்த பேப்பருக்கு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமினரை திருப்திப்படுத்துறதுக்காக ட்ரை டு யூஸ் that aspect. Okay, further explanation. The term economics means management of households. இதுதான் ஆரம்பத்துல உள்ள ஸ்டடியினுடைய வெளிப்பாடு. As it comes from the ancient Greek oikonomikos அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து, oikonomikos households, management of households. எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸ்லாம் பண்றாங்களோ அவங்க they are doing the brilliant economics. அவங்கெல்லாம் வந்து ஒரு நிதி மந்திரியை விட மிக திறமையானவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம வந்து படிக்கும் போது தான் தெரியும், புரிஞ்சுக்கலாம். அப்போ ஓகே, த சப்ஜெக்ட் வாஸ் இயர்லியர் நோன் அஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி, இஸ் ரீநேம்ட் அஸ் எக்கனாமிக்ஸ் இன் த லேட் 19th century பை ஆல்ஃபிரட் மார்ஷல். இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்த்தா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வரும். அப்புறம் ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து செகண்டா வர்றாரு. அவர் வந்து he gave the welfare definition கொடுத்தவர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முந்தைய ஆடம் ஸ்மித் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு டைட்டில் கொடுத்ததை மாற்றி இல்லை இது வந்து ரீநேம்ட் அஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு அவர் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையில் இந்த டிஃபரன்ஸ் நேம்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1 or 2 mark we can score. Simply it is that trade-offs in decision making. அதுதான் முக்கியங்க. ஒரு முடிவு எடுக்கும் பொழுது the scarce resource இருக்கு இல்லையா, அதுல நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், நம்மள்ட்ட இருக்கிறது குறைச்சுதான், இருக்கிற பணம் 10,000 ரூபா தான், இதை வந்து பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு போகும்போது என்ன விதமான அரிசியை வாங்கிக்கலாம், அதுல செலவை குறைக்க முடியுமா, பழங்கள் வாங்குவோமா, பழங்கள் வாங்கினா என்ன சாய்ஸ், இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப் பண்றாங்க பார்த்தீங்களா, டிசிஷன் மேக்கிங். அதுல ஒரு எக்கனாமிக்ஸ், அதான் முக்கியமான அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குது. ஸோ சிம்பிளி இட் இஸ் த ட்ரேட் ஆஃப் இன் டிசிஷன் மேக்கிங் between the scarce resources with alternative uses and the unlimited wants. தேவைகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட தேவை, பெற்றோர்களுடைய தேவை, இப்படி நிறைய இருக்கும். அதுல எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது அந்த ட்ரேட் ஆஃப், ஹவு டு வி டூ த டிசிஷன் மேக்கிங், ட்ரேட் ஆஃப் இன் டிசிஷன் மேக்கிங்கிறது தான் அங்கே எக்கனாமிக்ஸினுடைய அந்த கேமே இருக்குது. இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் விச் இஸ் கன்சர்ன் வித் ப்ரொடக்ஷன், கன்சியூஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். ப்ரொடக்ஷன், உற்பத்தி, நுகர்வோர், இந்த வெல்த் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் தான் பார்க்க போகிறோம். Any activity which is related to earning of the money and spending of the money is called economic. இப்படியும் நம்ம சொல்லலாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி சொல்லலாம், மணி இன்வால்வ், மணி ஆர் மணிஸ் ஒர்த் இன்வால்வ் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆல்மோஸ்ட் ஆல் பீப்புள் ஆர் என்கேஜ்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பிகாஸ் தே வாண்ட் டு ஏர்ன் த மணி. பணம், காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அந்த உலகத்துல இருக்குது. Therefore, any action that involves producing, distributing or consuming products or services is an economic activity. Okay, இதுல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸையும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எனி இண்டிவிஜுவல் பெனிஃபிட் அண்ட் ஆர் சோசியல் பெனிஃபிட், ஓகே, பெனிஃபிட் ஃபார் த பப்ளிக் அட் லார்ஜ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து டீச் பண்ணுறது, ஒரு டாக்டர் ஃப்ரீயாக மெடிக்கல் எய்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஃப்ரீயாக ஒருத்தர் ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய சமய நல்லிணக்கத்துக்காக பாடுபடுறவங்க, ஃப்ரீயாக ஸ்பீச் கொடுக்குறவங்க, டெம்பிள்ஸில் ப்ரே பண்ணுறவங்க, நமக்கு மெடிக்கேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக காசு இல்லாமல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். பணம் சம்பாதிக்கிறது இப்போ வந்து நிறைய வந்து ஆன்மீகத்துல தான் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அதனால ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். ஓகே, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ப்ரொடக்ஷனை பத்தி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்களா, ஃபேக்டரிஸ். இன் எக்கனாமிக்ஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் த கிரியேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை யூசிங் ரிசோர்சஸ். இருக்கக்கூடிய மெட்டல், அயன் மெட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கார் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி யூசிங் த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றது. இட் இஸ் நத்திங் பட் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. ப்ரொடக்ஷனா என்னன்னாக்கா ஒரு பயன்பாடை கொண்டு வர்றது, அதுதான் நத்திங் பட். மரமா இருக்கிறத பர்னிச்சரா கொண்டு வர்றாங்க இல்லையா,
அதே மாதிரி இரும்பு கனிமமா இருக்கிறத அப்படி ஒரு காராகவோ ஒரு பொருளாகவோ கிரில் கேட்டாகவும் பல பொருட்களா கொண்டு வரோம் இல்லையா, ஒரு மெஷினரியா கொண்டு வரோம் இல்லையா, அதான் அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது, கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. இட் இஸ் a process to change the new materials to change the raw materials into final finished goods. ரா மெட்டீரியலா இருக்கிறத உற்பத்தி பண்ணி அதை மோல்ட் பண்ணி தயாரிச்சு மாடிஃபை பண்ணி அசம்பிள் பண்ணி ஃபினிஷ்டு கூட்ஸா காரா கொண்டு வர்றது, இந்த படத்துல பார்க்குற மாதிரி கொண்டு வர்றது. த ஃபேக்டர்ஸ் எசென்சியல் ஃபார் ப்ரொடியூசிங் எனிதிங் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ். என்னன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனை என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன லேண்ட் மீன்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் அவைலபிள் ஃபார் ப்ரொடக்ஷன். எல்லா ரா மெட்டீரியல்ஸ் லேண்டு எல்லாமே லேண்டுன்னு வச்சுக்குவோம். ஆல் நேச்சுரல் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே அது வந்து லேண்ட். லேபர்ங்கும் போது அப்கோர்ஸ் வீணோ ஹியூமன் இன்புட், நம்ம எந்த ஹியூமன் இன்புட்ஸ் அதில் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வந்து லேபர்ஸ். ஓகே. அண்ட் கேபிட்டல், கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை. கேபிட்டல் கூட்ஸ்னா மெஷினரி, பில்டிங், அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஐட்டத்தில் வந்துருக்கு. ஓகே. கேபிட்டல் கூட்ஸ், டெக்னாலஜி யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை. ஆர்கனைசேஷன், தொழில் முனைவோர், முனைப்பு காட்டுறோம் இல்லையா, அந்த அது மட்டும் இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி லேண்ட், லேபர், கேபிட்டலுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி எப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேர் லேபர் தேவை, என்னென்ன லேண்ட் வேணும், அப்புறம் வந்து கேபிட்டல் எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, யூ கேன் கால் இட் அஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரினர்ஸ். ஸோ தே ஆர்கனைஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. டேக்கிங் த ரிஸ்க், ஏன்னா அவங்க தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. இதனால லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதுக்குலாம் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த முக்கியம். லாஸாக இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு தைரியமும் மனப்பக்குவமும் இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனோ தொழில் வந்து நசிந்து மூடப்படும், அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல்லாம் அந்த தொழில் முனைவோர்கிட்ட இருக்கும். சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், தட் இஸ் ப்ரொடக்ஷன், டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி. இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து டெக்னிக் அண்ட் டெக்னாலஜியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரீஃப், ஷார்ட் நோட். என்னன்னா டெக்னிக் இஸ், இதில் டெக்னிக்னா என்ன, டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஓகே. த குரூப் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னிக்ஸை அசம்பிள் பண்ணால் தட் இஸ் கால்ட் டெக்னாலஜி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ இன் விச் த இன்புட்ஸ் ஆர் கம்பைன்ட் டுகெதர் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு உதாரணமாக ஒரு 1 யூனிட் ஒரு காரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு லேண்டு, எவ்வளவு கேபிட்டல், எவ்வளவு லேபர் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் டெக்னிக். எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம், ஃபுல்லாக லேபரை வச்சு யூஸ் பண்ணுறோமா, டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் டெக்னிக். இது மாதிரி ஒரு கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு பல விதமான டெக்னிக்கல் இருக்கும். ஒவ்வொரு கார் கம்பெனிக்காரும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இது பல விதமான டெக்னிக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு டெக்னாலஜி. அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு இந்த ஷார்ட் நோட் முயற்சி பண்ணுது. பிகாஸ் யூ ஆர் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், லிட்டில் பிட் இன் லைட் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிக்கல் டினோஷனை வச்சு நோட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டலை வந்து கேன்னு வச்சுக்கிடுவோம், லேபரை வந்து எல்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு யூனிட் ஆஃப் கே இஸ் கம்பைன்ட் வித் 2 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் எல். அப்போ வந்து அதை எப்படி சொல்லலாம்னாக்கா கே இஸ் டு எல் ஈக்குவல் 1:2 அப்படின்னு சொல்றோம். அதாவது கேபிட்டல் இஸ் டு, அதாவது ஒரு கேபிட்டலுக்கு ஒரு ரா மெட்டீரியலுக்கோ ஒரு கேபிட்டலுக்கு 2 லேபர் தேவைப்படுது அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கே இஸ் டு எல் ஈக்குவல் டு 1:2 அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம 2-3 டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது கே இஸ் டு எல் ஈக்குவல் டு 2:3ங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்றோம், டெக்னிக் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கே இஸ் டு எல் ஈக்குவல் டு 3:4ங்கிற டெக்னிக் யூஸ் பண்றோம். வெவ்வேறு கம்பெனி ஒரே கம்பெனியில் வெவ்வேறு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது the technology is the combination of k is to l equal to 1:2, k is to l equal to 2:3, k is to l equal to 3:4 அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா, that is called technology. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிம்பிளா மேத்தமெட்டிக்கலா இப்படி எழுதலாம், பட் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற வேண்டியது டெக்னிக் மீன்ஸ் வாட் இஸ் த காம்பினேஷன் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் யூசிங் த ரிசோர்ஸ், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எந்த காம்பினேஷன்ல பண்றோங்கிறது தான் டெக்னிக். And lot of techniques to be put together is coming as technology. Subject matters of economics, exchange. இப்போ நம்ம முதல்ல ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம், அடுத்தது எக்ஸ்சேஞ்ச். இட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் த கூட்ஸ் ஃப்ரம் 1 person to another person. ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியிலே போட்டு வச்சிருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை.
கன்சியூமர் வரைக்கும் அது ரீச் ஆகணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். எப்படி அந்த காலத்துல பார்டர் சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப price is influencing that kind of exchange. To overcome the inconveniences in the barter system, money was invented. First, money was invented, and money is determined by price. Okay, அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். Price is essential for the exchange of goods for money. அடுத்து next one is the distribution. Subject matter. Distribution means sharing of the income among the factors of production in the form of rent, wages, interest, and profits. The total income, how the society is distributing. அதுதான் அங்க பார்க்கிறோம். எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டா கொடுக்குறோம். Rent means whatever capital we are using and we have to pay as a rent. இல்லைன்னா லேபர் யூஸ் பண்ணும்போது வேஜஸா கொடுக்குறோம். பணம் லோன் மாதிரி நம்ம எடுத்தோம்னாக்கா so we pay interest. And we are தொழில் முனைவோரா we are risk taking businessல நம்ம இன்வால்வ் பண்ணும்போது we are getting profits. இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். There are two types of distribution. One வந்து micro distribution, another one is macro distribution. Micro distribution என்ன, in a small aspectல நம்ம பார்க்கிறோம். மைக்ரோஸ்கோபி வச்சு பார்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்மால் இண்டிவிஜுவல் இல்லைன்னா குரூப் ஆஃப் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இண்டிவிஜுவல் குரூப் அந்த மாதிரி பார்க்கறது மைக்ரோ. மேக்ரோங்கிறது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு கண்ட்ரி லெவல்ல ஒய்டரா குளோபல் லெவல்ல பார்க்கக்கூடியது மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன். இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பிற்பாடு படிப்போம். Micro distribution is nothing but pricing of factors of production, as it explained how the price rent per unit of land, per unit of labor, or wages, per unit of capital or determined. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, rent, wages, interest, profit, இதான் how we are giving that. In this, நம்ம ஃபியூச்சர்ல ரெக்கார்டியன் தியரி of rent, modern theory of rent, different wages theories, interest theories, profit theory, இதெல்லாம் நம்ம விரிவா படிக்கணும். So that is the future lessons. Macro distributionல it means sharing of the total national income among the total. இப்போ மைக்ரோல எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி aspect, family aspect பார்க்கிறோமோ, இங்க வந்து total nations aspect, by which we will come to know whether the income is distributed properly or not properly among the people in the society. மக்களுக்கு வந்து அந்த விநியோகம் வந்து போகுதா, ஃபண்ட் எப்படி போகுது, பிஎம் கேர் ஃபண்ட் வந்து எப்படி போகுதுங்கிறத இன்னைக்கு இந்தியா பூரா பொலிட்டீஷியன்ஸ் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபண்ட் வந்து இந்த கொரோனா கோவிட் சுச்சுவேஷன்ல ஒழுங்கா நிர்வகிக்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விவாத பொருளா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் எக்கனாமிக் டிஸ்கஷன். சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக். கன்சம்ஷன் அடுத்தது இன்னொரு வழிதான் பார்க்கணும். Consumption is an act to use the goods or service to satisfy the wants. மக்களுடைய அந்த அன்லிமிட்டட் வான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக how do we take intake அந்த ப்ராடக்டை அந்த கன்சியூமர் கமாடிட்டிஸை எடுத்து நம்மளுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறோங்கிறது தான் கன்சம்ஷன். The final purchases by individual that are not investments of some sort. இப்போ வந்து இப்போ பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. வாங்குற எல்லா பொருளுமே கன்சம்ஷன் நுகர்வோருக்காக வாங்குறது இல்லை. ஏன்னா ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட் வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு போகுது, அவன் ரீசேலுக்காக வாங்குறான். அப்போ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கணும். இந்த ரீட்டைல் ஷாப்ல வந்து வாங்கிட்டு போறவன் வீட்டுக்கு தேவைக்காக வாங்குறான், அது வந்து கன்சம்ஷனுக்காக வாங்குறான்னு அர்த்தம். ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே கன்சம்ஷனுக்காக இல்லைங்கிற அந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், when you buy food, clothes, hair, airplane tickets, car, இதெல்லாம் வந்து கன்சம்ஷனுக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. Though consumption of the consumer destroys the utility of the commodity that was created by the producer through production. Okay, through the consumption, and the consumer வந்து destroys the utility of the commodity. இப்போ ப்ரொடக்ஷன்ல என்ன பண்றோம், கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டின்னு படிக்கிறோம். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட்ராயிங் த கன்சம்ஷன்ல வந்து டெஸ்ட்ராயிங் த யூட்டிலிட்டி. அதுக்காக நீங்க வந்து ஒரு சாதாரணமா நீங்க ஒரு ஃப்ரெண்டை போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அப்போ போய் எக்கனாமிக்கா நான் டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ட்டு யூ ஆர் டெஸ்ட்ராயிங் த ஃபுட் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அவன் உடனே உங்களை சண்டைக்கு வந்துடுவான், நான் என்ன வீணாக்குறேன் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை, பட் டெக்னிக்கலி திஸ் இஸ் த சேம் எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான். டெஸ்ட்ராயிங் த யூட்டிலிட்டியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிடறோம், அதுதான் வந்து ஃபினிஷிங், அவ்வளவுதான். ஓகே. If someone buys a house to live in, that should be defined as consumption. Okay, தங்கிறதுக்காக வீடு வாங்கும்போது that is consumption.
If they buy a house to rent out, வாடகைக்கு விடுறதுக்காக வாங்கினாங்கன்னா that is called as investment. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கன்சம்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் பையிங் ஏ கார், நம்மளே செல்ஃபாக ஓடிக்கிட்டு சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம்னா, வேலைக்கு போகிறதுக்காக பயன்படுத்துகிறோம்னா that is called consumption. And if you are buying a car, ஒரு டிரைவரை போட்டு வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஸோ தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இன் ஷார்ட், த ரீசன் ஃபார் த பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ற எதுக்காக பர்ச்சேஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் whether it is an investment or consumption determines whether something is viewed as an investment or consumption நம்ம புரிஞ்சுக்கலாம். Then there are some more subject matters of economics. Modern viewsல எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி படிக்கிறது, இன்கம் தியரிஸ், பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட், இதெல்லாம் கூட subject matters of economics. இதெல்லாம் மாடர்ன் தியரியில we will be studying. So now we are going to talk about definitions of economics. So there are major level, there are 4 definitions of economics: wealth definition, welfare definition, scarcity definition, growth definition. இதை யார் யார் சொல்லியிருக்கா? இது ஏன் நான் சொல்றேன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல எந்த எக்ஸாமினரும் ஃபவுண்டேஷன் லெவல்ல +1 +2 லெவல்ல ஒரு அட்லீஸ்ட் 2 or 3 கொஸ்டின்ஸ்னாலும் யார் எதை சொன்னான்னு கேட்காம விடுறதே கிடையாது. அதுல உங்களுக்கு ஒரு 2 to 3 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பேர்களை ஏன் விடுவானே அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கிரீன் நீங்க வந்து இது அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எப்படி அடிப்படையில் நம்ம ரொம்ப போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த நேம்லாம் நம்ம அடிப்படையில் வந்து உட்காந்துரும். இப்போ வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா வெல்த் அண்ட் வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் வந்து வெல்த். இப்போ அந்த பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, திருவள்ளுவரே மேலேயே சொல்லிட்டாரு. அந்த வெல்த் தான் அங்கே, பொருளை தான் அங்கே அடிப்படையா வச்சு அங்க பார்க்குறோம், பொருள் முதல் வாதம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதை சொன்னது வந்து ஆடம் ஸ்மித். இப்போ இந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஆதி மனிதனை வந்து ஆடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடிப்படையில் நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் மனிதன் அப்படிங்கிற முறையில ஆடம் ஸ்மித்துங்கிறது தான் வெல்த் டெஃபினிஷனை சொல்றதுனால he was called as father of economics. இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கேன். அவரோட சேர்த்து ஜேபி சே அப்படிங்கிறவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு, இதை பத்தி டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதனால they both are behind the wealth definition. The name of book written by Adam Smith, An Inquiry into the Nature and Cases of Wealth of Nations, 1776ல அவரு சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் யாரும் அதிகமா இயர்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் த 1776. அதுல ஆடம் ஸ்மித் டீலிங்க் த எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் எக்ஸ்பிளைன் இட் இன் எ சயின்டிபிக் மேனர். அவர் வந்து விஞ்ஞான பூர்வமா எக்கனாமிக்ஸை அவர் சொல்றாரு, அதான் அங்க முக்கியம். இட் இஸ் ரெப்ரசென்டிங் த கிளாசிக்கல் எரா. பழமையா அந்த ஆரம்பத்தோட கிளாசிக்கல் எராங்கிறது ஆடம் ஸ்மித் காலத்துல வந்துருச்சு, கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன பண்றாரு, he criticized the wealth definition. ஆடம் ஸ்மித்னுடைய வெல்த் டெஃபினிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு he give not wealth, எல்லாமே வெல்த் கிடையாது. So it is also, it is important, the welfare of the people important அப்படிங்கிறதுனால he was the follower of Adam Smith, but he criticized him and then bring the welfare definitions of economics அப்படிங்கிறத கொடுக்குறாரு. So it is called in neo-classical era. நியோனா என்ன, நியூ. கிளாசிக்கல் ஏராவது அடுத்த இது நியூ கிளாசிக்கல், neo-classical era. So he gave the book called Principles of Political Economy in 1870. ஓகே, அவர் என்ன பண்றாரு, பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன பண்றாரு, எக்கனாமிக் அப்படிங்கிறத அவர் தான் நிலைநிறுத்துறாரு. பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு ஆரம்பிச்சு எக்கனாமிக் அப்படிங்கிறத நிலைநிறுத்துறாரு. அவர் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். 1776 இங்க வந்து 1870, அதை ஞாபகம் வச்சுக்கேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிறது 1776ல, அடுத்தது 1870, ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு. இந்த இயர் பத்தி கொஸ்டின் வந்துச்சுன்னா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன். அப்போ லியோனல் ராபின்ஸ் வர்றாரு. லியோனல் ராபின்ஸ் அது வந்து நியூ ஏஜ்னு சொல்றோம். இது 19 அடுத்த 1700ல, அடுத்த 1800ல, இது 1932ல லியோனல் ராபின்ஸ் தியரி தான் ரொம்ப ஃபேமஸ், நிறைய டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு தியரி. அதுக்கப்புறம் growth டெஃபினிஷன் வருது. அதையும் நீங்க கொஞ்சம் நல்லா நம்ம பிற்பாடு ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி நம்ம விரிவா படிக்கலாம். He wrote a famous book and essay on the nature and significance of economic science. அவரு எழுதின புக்கு.
So the age is called new age. Okay. அடுத்தது மாடர்ன் ஏஜ். ஜேஎம் கீன்ஸ் தியரி வந்து ரொம்ப முக்கியமான தியரி. பிஎஸ் சாமுவல்சன் தான் வந்து இந்த growth டெஃபினிஷனுக்கு முக்கியமான காரணகர்த்தா. ஓகே. ஸோ the Samuelson's writing the book was Economics and Introductory Analysis. 1948ல அவர் எழுதுனது. ஓகே. நம்ம சுதந்திரத்துக்கு அடுத்த வருஷத்துல அவர் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் கால்டு மாடர்ன் ஏஜ். ஓகே. He gave a definition to economics in the modern age, and most of the economists consider the growth definition is the comprehensive and almost near final அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தகவலுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு இதுலேயும் மார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டெஃபினிஷனாக பார்ப்போம். வெல்த் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஜேபி சே என்ன சொல்றாரு? எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் வெல்த். அதான் சயின்ஸ் ஆஃப் வெல்த்ங்கிறது தான் அவர் சொல்றது. ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த வெல்த். ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்றாங்க, பட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த அபோவ் டெஃபினிஷன், எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த வெல்த் இஸ் ப்ரொடியூஸ், கன்சியூம், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வெல்த் தான், பொருளாதாரம்னா வெல்த் தான், மெட்டீரியல் திங்கிங் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிருக்கு. மேன் இஸ் அன் எக்கனாமிக் மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மனிதன் வந்து இஸ் அ ரேஷனல் திங்கர் ஹூ ஆக்ட்ஸ் வித் பர்ஃபெக்ட் நாலேஜ் அண்ட் ஹூ சீக்ஸ் டு மேக்ஸிமைஸ் பர்சனல் யூட்டிலிட்டி ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு மெட்டீரியல் திங்கர் மாதிரி தான் மனிதர்கள் இருப்பாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை அசிம்ஷன். எக்கனாமிக்ஸ் இஸ் a science of study of wealth only. பொருள் பற்றி மட்டும்தான், சொத்துக்களை பற்றி மட்டும்தான் அந்த எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணி அவங்க வந்து டிஃபைன் பண்றாங்க. This definition deals with the causes behind the creation of wealth. It only considers material wealth. Material wealth பற்றி மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ there comes the criticism. இது மாதிரி இருக்கிறதுனால ஸோ அடுத்தது கார்லைல், ரஸ்கின், வால்ரஸ், டிக்கன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் they criticize him and then bring the new theory, facilitate coming up with the new theories. ஸோ அதனால வந்து இது ரொம்ப இந்த கிரிட்டிசிசம்லாம் ரொம்ப நமக்கு முக்கியமாக நாம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். வாட் he says consists of merely wealth getting, wealth spending. அது மட்டும் தான் இருக்குது. Ignore the human welfare as an essential part of economics. ஏன்னா ஹியூமன் வெல்ஃபேரை மெட்டீரியல் தியரி இக்னோர் பண்ணுது. அதனால தான் வெல்ஃபேர் டெஃபினிஷனே வருது. மெட்டீரியல் வெல்த் ஹாஸ் நோ வேல்யூ வேர் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆர் ஹெல்ட் ஹை. எங்கெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மெட்டீரியல் கிடையாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரியா? அந்த விஷயத்துல வந்து காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாங்கிறவன்கிட்ட போய் நம்ம மெட்டீரியல் வேல்டை பற்றி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே வருது. மெட்டீரியல் டெஃபினிஷன் டீச்சர்ஸ் செல்ஃபிஷ்னஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் எத்திக்ஸ். ஏன்னா நேர்மையான நெறிமுறைகளுக்கு விரோதமாக இருக்கும். எப்படியோ காசு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அந்த மெட்டீரியல் டெஃபினிஷனில் நம்ம காசு சேர்த்துனா போதும், பணக்காரர் ஆகிட்டா அப்புறம் தான தர்மம் செஞ்சு நம்ம மேலே வந்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறவனே வந்து அந்த நேர்மை இல்லாத நெறிமுறையில் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விவாதங்களும் இன்னைக்கு இருக்குது. ஸோ ரஸ்கின், கார்லில் regarded this as a dismal science and called as pig science. அவங்க திட்டிருக்காங்க கெட்ட வார்த்தையில். ஏன்னா வந்து நேர்மை இல்லாத முறையில் போகிற வாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. காஸ்பல் ஆஃப் மம்மன். காஸ்பல்னா இப்போ இந்த பைபிளில் இருக்க வேர்டு அது. காஸ்பல்னா த குட் வேர்ட், த மெசேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியா, அதுதான் வந்து காஸ்பல்னு சொல்றது. காஸ்பல் ஆஃப் மம்மன்டா மணி, மம்மன்கிறத மணி அப்படின்னு சொல்லலாம். காஸ்பல் ஆஃப் மம்மன் இது வந்து பணத்தை பற்றி மட்டுமே உள்ள ஒரு இது. பிரெட் அண்ட் பட்டர் சயின்ஸ், அன்கம்ப்ளீட்டட் சயின்ஸ், இதை வந்து முடிவு இல்லாமல் இன்னும் வந்து சரியாக டிஃபைன் பண்ணி முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. வெல்த் இஸ் ஆஃப் நோ யூஸ் அன்லஸ் இட் சாட்டிஸ்ஃபைட் ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ சில பேர் வந்து என்னன்னா சொத்து சொத்து சொத்துன்னு கூட நிறைய சொத்து சேர்த்தோம்னாக்கா இப்போ வந்து சில நேரத்தில் வந்து அது பயன்படாமல் போயிடும். எவ்வளோ சொத்து இருந்தாலும் ஏன்னா அது வந்து பயன்படாமல் போயிடும். கொரோனா காலத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு பாலைவனத்தில் இருக்கவன் தங்கம் எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி வேணும்னாக்கா அவன்கிட்ட இருக்க தங்கமோ வெள்ளியோ வைடூரியமோ பயன்படாது. அந்த ஒரு டம்ளர் தண்ணி தான் அங்கே தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் டெஃபினிஷன் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் டு மேன் அண்ட் இஸ்
welfare. So there comes the welfare definition of economics. Economic is the study of mankind in ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of material requisites of well-being. மக்களுடைய வெல்பீயிங் இருக்கு இல்லையா, எவ்வளவு அவன் வளத்தோட வாழ்றாங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அங்க முக்கியங்கிறத இந்த டெஃபினிஷன்ல சொல்றோம். Thus it is on one side a study of wealth. வெல்த்தும் வேணும், ஏன்னா வளத்துக்கு வாழ்க்கை நலத்துக்கு சொத்தும் வேணும், செல்வமும் வேணும். So thus it is on one side a study of wealth, and on the other a more important side a part of the study of man. மனிதனுடைய வாழ்க்கை நலம் அங்க முக்கியம், அவன் என்ன விரும்புறாங்கிறதையும் பாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதனுடைய மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, மேன் ப்ரமோட் பிரைமரிலி வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த். பிரைமரி வெல்ஃபேர், வளம் தான் அங்க, மனித வளம் தான் முக்கியம், வாழ்க்கை நலம் தான் முக்கியம், சொத்துங்கிறது அடுத்த பட்சம் தான். அதுக்காகத்தான் அதை முதல்ல டிஃபைன் பண்ணு, வாழ்க்கை நலம் வேணும், அதுக்காகத்தான் செல்வம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது, this definition contains the concerns of ordinary people who are moved by love and affection. ஏன்னா love and affection and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. பணம் 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 அங்க முக்கியம் இல்லை. நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தா, நல்ல வாழ்க்கை துணை நலம் இருந்தாக்கா, செல்வத்தை விட அவனுக்கு வந்து சந்தோஷமா அவன் இருக்கான் இல்லையா, சாதாரண சம்பாத்தியத்தில் உள்ள மனிதன் கூட. இதெல்லாம் வந்து நம்ம அங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். Economics is a social science and is also a normal science. Okay, it is a normal science and it is also a social science. சமூகம் நலம் சார்ந்த விஞ்ஞானம். Goods are classified into two types. என்னன்னா, மெட்டீரியல் கூட்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் கூட்ஸ். இம்மெட்டீரியல் கூட்ஸ்னா நத்திங் பட் சர்வீசஸ் எல்லாம் அந்த கேட்டகரியில் வரும். டாப் ப்ரியாரிட்டி இஸ் கிவன் டு மேன் ஆர் வெல்ஃபேர் ஆஃப் மேன். செகண்டரி ப்ரியாரிட்டி இஸ் கிவன் டு வெல்த். இது நம்ம பார்த்தோம். த ஸ்டேட்டஸ் ஆஃப் மேன் என்ஹான்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் மேன் டு சோசியல் மேன். ஏன்னா ப்ரீவியஸ் டெஃபினிஷன்ல எக்கனாமிக் மேன் சொல்றாரு இல்லையா ஆடம் ஸ்மித், இங்க ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாரு, சோசியல் மேன், சமூக நலம் சார்ந்த ஒரு அங்கீகாரம், கூடுதலான அங்கீகாரம் கொடுக்கிறாரு. Economics is related only some material goods which promote the human welfare. இங்க வந்து மெட்டீரியல் கூட்ஸ் அதிகமாக சொல்றாரு. அதனாலதான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ல நீங்க ஹியூமன் வெல்ஃபேர்ல நான் மெட்டீரியல் இம்மெட்டீரியல் கூட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். கிரிட்டிசிசம். This definition was criticized by Leonard Robbins. அவர் தான் வந்து ஸ்கார்ஸ் டெஃபினிஷன் கொடுத்தவர். on the following grounds. The definition is not complete. அவரும் அதான் கம்ப்ளீட் கிடையாது. நீ முதல்ல வெல்த் டெஃபினிஷனும் கம்ப்ளீட் கிடையாது, அடுத்ததாக சொன்ன வெல்ஃபேர் டெஃபினிஷனும் கம்ப்ளீட் கிடையாது. பிகாஸ் இட் கன்சிடர்ஸ் ஒன்லி த மெட்டீரியல் திங் பட் நாட் இம்மெட்டீரியல் திங். இதில் வந்து சர்வீஸ் அஸ்பெக்ட்ஸை நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் மணி ரிவார்டட் ஃபார் த இம்மெட்டீரியல் சர்வீசஸ். இப்போ டாக்டர்ஸ் கொடுக்குற ஃபீஸு, டீச்சர்ஸ் கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் மார்ஷல் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு. இதை வந்து ஒரு கிரிட்டிசிசமாக இங்கே ராபின்ஸ் சொல்றாரு. Marshall neglected some material goods which do not promote human welfare. Human welfare promote பண்ற விஷயங்களை பத்தியும் அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிகரெட்டு, ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றது வந்து வெல்ஃபேரா மார்ஷல் சொல்றாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஸ் டிஃபைன் பண்றாரு. மார்ஷல் நெக்லெக்டட் பட் தீஸ் கூட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சியூம்ட். என்னன்னா டொபாக்கோ, சிகரெட், ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொரோனா காலத்தில் கூட அதிகமான வருவாய் அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது வந்து டாஸ்மாக் தான் அப்படிங்கிறது தகவல். ஆனால் அது வந்து உண்மையிலேயே வெல்ஃபேரை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். The welfare is not only dependent on the stock of wealth possessed but also on political, social and cultural activities of the nation. அடுத்தது scarcity definitions of economics. இப்போ ராபின்ஸ் சொல்றது ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் என்ன ராபின்ஸ் சொல்றாரு, எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர். அது ஒரு சயின்ஸ், ஹியூமன் பிஹேவியர் எப்போ as a relationship between ends and scarce means which have alternative uses. The scarce resources வந்து alternative uses இருக்கு, அப்போ நம்ம எப்படி சாய்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டடி தான் முக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதனுடைய மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னாக்கா, வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், மனிதனுடைய தேவைகள் unlimited. Limited resources are scarce in supply in relation to the demand. எப்படி
தேவைகளுக்கு அளவுக்கு அந்த ரீசோர்சஸ் இல்ல, சப்ளை இல்ல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்சஸ் தட் கிவ் சாய்ஸ் டு த ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். சாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ் வந்து தேவைக்கு அளவுக்கு இல்லாகட்டியும் தே ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசேஜ். அப்போ அதை வச்சு நம்ம எப்படி ஹவு கேன் வி டேக் எ ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் இன் ஆர்டர் டு அலோகேட் தீஸ் ரிசோர்சஸ். எந்த தேவையை முதல்ல பேசிக் நீட்ஸ் எப்படி பண்ணலாம், அடுத்தது கம்ஃபர்டபுள் நீட்ஸ் எப்படி, சைக்காலஜிக்கல் நீட்ஸ் எப்படி தேவையை பூர்த்தி பண்ணலாம், அடுத்தது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதான் ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறோம், ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் அதை சொல்றோம். ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட் வாண்ட். ஸோ இதனுடைய மெரிட்ஸ் என்ன? அக்கார்டிங் டு திஸ் டெஃபினிஷன் எக்கனாமிக்ஸ் என்ன அனலிட்டிக்கல் சயின்ஸ். இதை நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா, we are taking analyze rational decision making எடுக்கிறோம் இல்லையா, so that is called analytical science. Economic turn into universal science. That's why universally everybody become using this thing. According to Robbins, it is a positive science. இதெல்லாம் நம்ம விரிவா there is a normative science, positive science, இதை பத்தி நம்ம விரிவா பிற்பாடு படிக்க போறோம். Economics is a neutral between ends. என்ன, what is the neutral? It is also a major demerit நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இப்போ வந்து ரைஸ் அண்ட் ஆல்கஹால் ரெண்டு இருக்கு. ப்ரொடக்ஷன், கன்சியூம்ஷன், எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து ரைஸா ஆல்கஹாலா ரெண்டுக்குமே வந்து எக்கனாமிக் தியரி வந்து, அதாவது அக்கார்டிங் டு ராபின்சன் இம்மெட்டீரியல், எனக்கு நியூட்ரலா ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான், ரெண்டுமே ப்ராடக்ட் தான், ரெண்டுமே தே ஆர் சாட்டிஸ்ஃபைங் த வாண்ட்ஸ். ஏன்னா சாராயம் குடிக்கணும்னு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் போய் வாங்குறான், அரிசி வாங்குறவங்களும் தேவை இருக்கிறதுனால தான் வாங்குறாங்கிறது தான் ராபின்சனுடைய அசம்ஷன். அதனால he is saying it is neutral between ends. He is saying immaterial. நான் வந்து கண்ணை கட்டிக்கிறேன், பொருள் உற்பத்தி ஆகுது, இங்க விற்பனை ஆகுது, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதனால இது எக்கனாமிக்ஸ் இஸ் இன் நியூட்ரல் அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஆனா இதைத்தான் வந்து பிற்பாடு வரவங்க விமர்சிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டிமெரிட், இது ஒரு சரியில்லை, ஏன்னா வந்து இது ஒரு வெல்ஃபேர் கிடையாது, ரைஸும் ஆல்கஹாலும் ஒரே இது கிடையாது அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. அப்புறம் கிரிட்டிசிசம், இட் இஸ் நாட் ஏ யூனிவர்சல் சயின்ஸ், இது ஒரு யூனிவர்சல் சயின்ஸ் கிடையாது, எப்படி அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்களுடைய தியரியில பார்க்குறாங்க, growth டெஃபினிஷன்ல சொல்றாங்க. நாட் அப்ளிகபிள் டு டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப் கண்ட்ரிஸ்க்குலாம் இது வந்து, இதை பற்றி நான் ஒரு விரிவான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டெவலப் கண்ட்ரிஸ்க்கும் இது பொருந்தாது, டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கும் இந்த ராபின்சனுடைய ஸ்கார்ஸ் டெஃபினிஷன் பொருந்தாது. ஓகே, அண்ட் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணமா தே ஆர் மெட்டீரியல் திங்கிங் தான் அவருக்கு வந்து இருக்குது, அதாவது பிசியாலஜிக்கல் நீடு இல்லைன்னா பேசிக் நீட்ஸ் அதை வந்து அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக் சயின்ஸ் படிக்கும்போது சைக்காலஜின்னு ஒன்று, ஹியூமன் பிஹேவியர்ல வந்து சைக்காலஜி ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சைக்காலஜி தான் வந்து ஒருத்தனுக்கு வந்து இப்போ உதாரணமா மதுவுக்கும் அரிசிக்கும் உள்ள தேவையை விட இந்த சைக்காலஜி தான் அவன் எத்திக்ஸு, குட் எத்திக்ஸ், சைக்காலஜி, மனநிலை, மனிதனுடைய மனப்போக்கு, இதெல்லாம் கூட தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா அமைஞ்சிருது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து தேவைகளில் வந்து இந்த நியூட்ரலா இருக்க முடியாது. அப்படிங்கிற போது அந்த ராபின்ஸ் தியரியே வந்து அடிபட்டுருது. அதனால தான் வந்து இப்போ வந்து டெவலப்டு கண்ட்ரியினுடைய தேவைக்கும் டெவலப்பிங் கண்ட்ரியினுடைய தேவைக்கும் வித்தியாசம் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா இதெல்லாம் நம்ம சொல்றோம், அவங்களுடைய தேவை பார்த்தீங்கன்னா லக்ஸுரி அடிப்படையில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து தேவைகளுடைய முக்கியமான தேவைகள், கட்டுமான பணிகள், இந்த அடிப்படையில் அந்த நேஷனை வந்து திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அங்கே அடிப்படை விஷயமா இருக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ ரோடே இல்லாத ஊரில் BMW கார் கொண்டு வந்து இறக்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் விரிவாக நம்ம ஃபியூச்சர் லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இட் இஸ் அன் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உவமையில் சொல்றாங்க, வந்து பழைய கல்லு தான் புதிய மொந்தையிலன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி என்ன எல்லா அந்த வெல்த் டெஃபினிஷன், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் டெஃபினிஷனை தான் இவர் திரும்ப ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் கொண்டு வர்றாரு. இல்லை இல்லை, நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத புதுசாக விமர்சகர்கள் சொல்லிட்டு கடந்து போறாங்க. இட் ஆல்சோ நெக்லெக்டட் த டைனமிக் கான்செப்ட். நிறைய இருக்குது, இந்த டைனமிக் கான்செப்ட் என்னங்கிறத
நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ல நம்ம பார்ப்போம். அதான் growth definitions. Growth definition என்ன? Economic is the study of how men and society choose with or without the use of money. ஏன்னா சில விஷயம் பணத்தை கொண்டும் தீர்மானிக்கலாம், சில விஷயம் பணம் இல்லாமலும் அடிப்படை சேவைகளாக உள்ள விஷயங்களையும் தீர்மானிக்க முடியும். ஸோ அதனால இவங்க டைனமிக்கா போறாங்க பாருங்க இந்த டெஃபினிஷன். டு எம்ப்ளாய் த ஸ்கார்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் தட் வுட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இந்த ஸ்கார்ஸ் இருக்கக்கூடிய குறைவான தேவைகளை எப்படி இப்படிலாம் எதெல்லாம் பண்ணலாம். ஒரு நேஷன் வந்து சில விஷயங்களை வந்து so it analyzes the cost and benefits of input source and use of allocation எப்படி அப்படிங்கறத பிஎஸ் சாமுவல்சன் சொல்றாரு. இதுல உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் பாருங்க. லைக் த ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன், இட் ஆல்சோ அக்செப்ட்ஸ் த அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் அண்ட் லிமிட்டட். அது ஓகே, அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டடா இருக்கு, லிமிட்டட் ரிசோர்ஸா இருக்கு. ஸோ வி ஹவ் டு டேக் ஏ ரேஷனல் டிசிஷன் மேக்கிங். அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கிங்ல பிரைஸ் மட்டுமே அடிப்படையா இருக்கக்கூடாது. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். வெல்ஃபேர் ஆல்சோ ஷுட் பி அண்ட் ஆல்சோ த growth pattern should be there அப்படிங்கிறத இவங்க சொல்றோம். The problem of scarcity of resources not only confined to present but also for the future. இதுதான் இந்த டைனமிக்ல போகுது. It means he introduced the concept of time element, not only current, not only and also for the future. He also adopted a dynamic approach to the study of economics, considering economic growth as an integral part of economics. வளர்ச்சி வந்து பிரதான முக்கியம். வளர்ச்சி தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள் கூட யூஸ் பண்ற ஒரு சங்கநாதம் வந்து வளர்ச்சி. ஓகே, திஸ் டெஃபினிஷன் இன்க்ளூட்ஸ் மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன் அண்ட் ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன். ரெண்டையும் சேர்ந்து மார்ஷலுடைய இதுல பாதி, ராபின்ஸனுடைய பாதியை சேர்த்து வளர்ச்சியை கொடுத்து மாடிஃபை பண்ணி இந்த growth definition பிஎஸ் சாமுவல்சன் கொடுக்கிறாரு. Of all the definitions discussed above, the growth definition stated by Samuelson appears to be the most satisfactory. இது கேள்விகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை வந்து இமெயிலையோ கேளுங்க. நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்ல யூஸ் பண்ணிக்குவேன். ஆர் ஐ கேன் ஷெடியூல் ஜூம். இப்படி தான் பழைய என்னுடைய லெக்சர்ஸ்க்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்டீங்க. அவங்களுக்குலாம் நான் ஜூமில் வந்து ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் அண்ட் ஈவன் ஐ ஹவ் சென்ட் யூ இமெயில் கிளாரிஃபிகேஷன். அந்த மாதிரி நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு போங்க. வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸ் ஐ கேன் புட் அகெயின் ஆன் வீடியோ ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். And what is the need for studying economics? ஒரு சின்ன சம்மரியோட நம்ம முடிச்சிடுவோம். Thus, economics is a social science, studies how people make their choice. The need for such studies arises in order for the society to find out and react by knowing whether what is or what is being produced and consumed. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, what to consume and how much to consume. இதுதான் வந்து முக்கியமான கேள்வி. கன்சியூமர்ஸ் கேள்வி என்ன நம்ம வரணும், how much. அதனுடைய அடிப்படையில் the producers think what to produce and how much to produce. ஓகே, how to produce. அடுத்தது அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணியா இல்லை கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த அடிப்படையில் லேபர் என்ன பண்றாங்க, which job to work, what kind of work to accept. So he is thinking. அப்போ கவர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணும், எந்த உற்பத்தியை வந்து நம்ம வளர்க்கணும், இப்போ எதுக்கு வந்து இம்போர்ட்ஸ் டியூட்டி வந்து நம்ம குறைக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம், எதை கட்டுப்படுத்தலாம், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட். ஹவு டு வி ஸ்பெண்ட் த பட்ஜெட், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ தெர் வில் பி, ப்ளீஸ் வாட்ச் continuously and please subscribe to our YouTube channel Voli Academy for receiving our video lectures, presentation on accounting, IT and business management studies. Wait and watch for announcement of interesting price-worthy online quiz programs. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய எதிர்கால படிப்புக்கு பயன்படக்கூடிய வகையில் ப்ரைஸ்கள்லாம் காசாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு படிக்கக்கூடிய புத்தகங்களாகவோ இல்லை கோர்ஸாகவோ நாம் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. கோர்ஸ்கள்லாம் நானே ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணி கொடுக்குறதுங்கிற வேலைகள் கிடையாது. அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது ஐ கேன் ஷேர் தர் காஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ். அந்த மாதிரி சில ப்ரைஸ்கள்லாம் கொடுத்து கிராமப்புறங்களில் பின்தங்கிய
பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு சின்ன ஸ்கீம் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். எதிர்காலத்தில் இறைவன் நாடினால் நான் அதை அறிமுகப்படுத்துவேன். தொடர்ந்து பாருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.